जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, कृष्ण 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 राम हरे हरे। ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया उन्मीलितमेन तस्मै श्री गुरुवे नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम हरे कृष्णा। सो இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அத்தியாயம் 7 வசனம் 19 இருந்து பார்க்கிறோம். இந்த வசனத்தை மொழிபெயர்ப்பு படிங்க. சிந்து இருக்கிறேன் பிரபு. இந்த மொழிபெயர்ப்பு படிக்குமா? ஓகே. பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகின்றான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தே. பிரபத்தியத்தேனா சரணடைவது. பகுனாம் ஜன்மனாம், பகுனாம்னா நிறைய, ஜன்மனம்னா பிறப்பு இறப்பு, பல பிறப்பு இறப்பு, பற்பல பிறவிகளுக்கு பின், அதுதான் பகுனாம் ஜென்மம். உண்மையான அறிவுடையவன்னா ஞானவான், எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். சோ இதே மாதிரி வசனம் 3லயும் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, பக்தியை அடைவதற்கு எது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். அரிது பாத்தீங்கன்னா, மானிடனாய் பிறப்பது அரிது. ஏன்னா பிறவி எடுப்பது நம்ம கையில இல்ல. எந்த இடத்துல பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எந்த வகையில, எந்த ரூபத்துல, எந்த வடிவுல, இந்த மாதிரியான விஷயத்துல நம்ம கிட்ட ஒன்னும் கையில இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கர்ம வினையினால் இந்த உடல் ஒரு கர்ம வினையின் ஒரு சம்மரி, அக்யூமுலேஷன் ஆஃப் ஆல் த கர்மா which results our body. நம்ம கர்மாவின் ஒரு பிணைப்பு தான் இந்த உடல். சோ மனித பிறப்பு மிகவும் அரிது. அந்த மனித பிறப்பில் பக்தி முக்தி அடைவது, கிருஷ்ணரின் சரணடைவது, கிருஷ்ணரிடம் வருவது மிக மிக அரிது. அத்தகைய மகாத்மா அரிதானவன். இதுதான் கிருஷ்ணர் 3வது வசனத்திலையும் சொல்றாரு. 7வது அத்தியாயம் சேம் அத்தியாயம் 3வது வசனத்திலையும் அந்த தகுதியை பத்தி பேசுறாரு. மனுஷானாம் சகஸ்ரேஷ் கச்சித் எத்ததி சித்தே. பல மக்களில் ஒருவருக்கு ஆன்மீகத்தில் மேல் ஒரு ஆர்வம் வருகிறது. அப்படிப்பட்ட ஆன்மீகத்தில் ஆர்வம் கொண்டுள்ள மனிதர்களில் ஒருவனே கிருஷ்ணரை அடைகிறான் அப்படின்றார். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன். சோ இந்த அறிவுடையவன் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த செக்ஷன் 15 7.15 16 கிருஷ்ணர் 4 வகையான மக்கள் சரணடைய மாட்டார், 4 வகையான மக்கள் என்னிடம் சரணடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? சோ இந்த 4 வகையான மக்கள் யாருன்னா ஞாபகம் இருக்கா? நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். 4 வகையான மக்கள் என்னிடம் சரணடைய மாட்டார்கள், இல்ல 4 வகையான மக்கள் என்னிடம் சரணடைவார்கள். யாருக்குன்னா ஷேர் பண்ணா யார் இந்த 4 பேர்? நோயுற்றவர்கள், அப்புறம் சொல்லுங்க, யாரு ஃபர்ஸ்ட் சரணடைய மாட்டாங்களா? ஓகே, வர மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. முட்டாள்கள், மனிதரின் கடநிலையோர், கடநிலையோர், மனிதர்களின் கடநிலையோர், அறிவற்ற மூடர்கள், மனிதரின் கடநிலை, நாத்திகர்கள், அப்புறம் 4வது துஷ்டர்கள் பிரபு. துஷ்டர்கள் எல்லாருமே, அனைவர்களும் துஷ்கிருத்தனர்கள், அனைவர்களும். சோ அந்த 4 பேர்
கிருஷ்ணரிடம் சரணடையாதவர்கள் வந்து துஷ்கிருத்தனர்கள். துஷ்கிருத்தனர்கள்னா அந்த கிருத்தி, அதாவது வந்து புண்ணியம் பண்ணாதவர்கள், புண்ணியம் பண்ணாதவர்கள், கடவுள் மேல் ஒரு ஆர்வம் இல்லாதவர்கள். நாத்திகவாதிகள் அசுரம் பாவம் ஆசிரித்தகா, அதாவது வந்து நாத்திக பேசுறோம், அசுரம் பாவம் அசுரம் குணங்களை கொண்டவர்கள். அசுரர்கள் சூரர்கள் இல்லையா? எப்படி வந்து ஒரு வித்தியாசம் வருகிறது? சூரர்கள்னா வந்து டெமிகாட் தேவர்கள், அசுரர்கள்னா வந்து அரக்கர்கள். ஏன் வித்தியாசம் வருகிறது என்றால், இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து சிவிலைஸ்டு நான் சிவிலைஸ்ட், சில பேர் ஜெயில இருக்கான், சில பேர் வெளியில இருக்கான். எப்படி டிஃபரன்ஸ் பண்றாங்க? ஏன்னா அந்த அந்த மாநிலம் இல்ல அந்த நாட்டின் ஒழுக்கத்தை பின்பற்றாமல் கொடுக்கின்ற அந்த சட்ட திட்டங்களை பின்பற்றவில்லை என்றால் அவர்களை சிறையில் அடைகிறார்கள். அதாவது வந்து ஒரு 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 ஒத்துக்க மாட்டாங்க, அத்தாரிட்டியை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க மேல இருக்க அதிகாரிகளை அவங்க வந்து கீழ்ப்படிந்து போறது இல்லை. அதே போல இந்த பிரபஞ்சத்தும், இந்த உருவாக்கப்பட்ட பிரபஞ்சம், இந்த உலகம் அனைத்துக்கும் ஒரு தலைவன் இருக்கிறான், ஒரு 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 கிரியேட்டர், படைப்பாளி யாரு? அது கிருஷ்ணர். 7வது அத்தியாயம் 7வதுல என்ன சொல்றாரு? மத்தா பரத்தரம் நன்ய கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா சூத்ரே மணிகனைவா. எப்படி வந்து ஒரு முத்து மாலை வந்து முத்துக்கள் வந்து எப்படி ஒரு கோர்வையாக நின்று கொண்டிருக்கிறதோ அது போல இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து கிரகங்களும், அனைத்து கோலங்கள், அந்த கிரகங்கள் எல்லாமே வந்து ஒரு பஞ்சு முட்டாய் மேல இருக்கு. அது யாரு வந்து மெயின்டைன் பண்றா? கிருஷ்ணர். எனக்கு மேல ஒரு உண்மை இல்லைன்றாரு கிருஷ்ணர். மத பரத்தரம் நன்னியத்கின்றாரு. அதாவது எனக்கு மேல ஒரு உண்மை, எனக்கு அப்புறம் வேற எதுவும் இல்லை அப்படின்றாரு. சோ அதை வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தேவர்கள், அதை ஒத்துக்கலன்னா அவங்க அரக்கர்கள். இரண்யகசிப்பு சொல்றாரு, எங்க உன் கடவுள்? கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, எங்க சொல்லு, காட்டு, எனக்கு காட்டுன்றாரு. ஆனா பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு, எல்லா இடத்துலயும் இருக்கிறான்றாரு. சோ ஒரு பக்தன் வந்து படைப்பின் பின்னால் படைப்பாளியை பார்க்கிறான். அனைத்து படைப்புகளின் பின்னால் படைப்பாளியை பார்க்கக்கூடிய பக்குவம், அந்த கண் பார்வை வந்து ஒரு பக்தனுக்கு இருக்கு. ஆனா அந்த அரக்கனுக்கு என்னதான் கடவுள் முன்னாடி வந்தாலும், இரண்யகசிப்பு வந்து சொல்றாரு, இந்த தூண்ல இருக்காரு, ஒரு தூணை வெடிக்கிறாரு, நரசிம்மர் வராரு. அப்போ வந்து இரண்யகசிப்பு என்ன சொல்றாரு? இது என்ன ஒரு விசித்திரமான ஒரு மிருகம், இது என்ன ஒரு விசித்திரமான ஒரு மிருகம். அதை வந்து கடவுள்னு ஏத்துக்க முடியல. கடவுளே முன்னாடி வந்து நின்னா நாத்திகவாதிகள் வந்து கடவுள்னு ஏத்துக்க மாட்டாங்க. கடவுளே இல்லைன்னா கூட ஒரு பக்தன் வந்து தன்னோட பார்வையினால் ஒரு கடவுளை பார்க்கிறான். அதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? அந்த துஷ்கிருத்தனஸ்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. யாரு? மூடர்கள். மூடர்கள்னா ஃபூலிஷ் பீப்புள். அதுக்கப்புறம் நராதமாஸ்னா கடநிலையோ, மனிதர்களின் கடநிலையோ. அதுக்கப்புறம் மாயா அப்ரத்த கியானா, அப்படின்னா தன் அறிவை மாயையினால் பறிகொடுத்த பரிதாபங்கள். தன் அறிவை மாயையினால் பறிகொடுத்தவர்கள். மாய அப்ரகத்த கியானா. கியானா அறிவு, நாலேஜ். மாயனா இல்யூஷன். இந்த மயக்கத்தினால் தன் அறிவை பறிகொடுத்த சயின்டிஸ்ட், படித்த மேதாவிகள், அகடமிக் ரீதியாக போயட், இந்த மாதிரி நிறைய படிச்சா என்ன ஆகும்? குழப்பம் உண்டாகுது. சயின்ஸ் தான் எல்லாமே, சயின்ஸ் தான் முக்கியத்துவம், எல்லாமே லா, எல்லாமே எனர்ஜி, அந்த மாதிரி பேசக்கூடியது. அதெல்லாம் எங்க இருந்து? எலக்ட்ரிசிட்டி ஓகே ஒத்துக்கிறேன். அந்த எலக்ட்ரிசிட்டி எங்க இருந்து வருது? பவர் ஹவுஸ்ல இருந்து வருது. இல்ல எலக்ட்ரிசிட்டி தான் ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிசிட்டி உற்பத்தியான இடம் எங்க? பவர் ஹவுஸ். அந்த மாதிரி இந்த சக்திகள், இந்த எனர்ஜிகள், இந்த லா எல்லாம் உருவாக்கப்பட்டது வந்து ஒரு ஒரு படைப்பாளி, அதுதான் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் மாயா அப்புறத்துக்கான அப்புறம் அசுரம் பாவம் ஆசிரித்தானா மாயாவாதிகள், அருவவாதிகள் மற்றும் நாத்திக பேசும் நாத்திகவாதிகள். அதுக்கப்புறம் வந்து மனிதனை கடவுளாக பார்க்கக்கூடிய ஜீவராசிகள். சில ஜீவாக்கள் திடீரென்று கடவுளாக மாறி விடுகிறார்கள். நான் இப்ப நீ தூங்குறேன், நாளைக்கு நான் கடவுள், நான் விஷ்ணு, இந்த டிவில போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு. சோ இது வந்து ஜீவாத்மாக்கள் கடவுளாக முடியாது. முட்டாள்தனம். ஜீவாத்மாக்கள் கடவுளாக முடியாது. இந்த உடல் வந்து அழியக்கூடியவை, பௌதிகமான ஒரு விஷயம். கிருஷ்ணர் உடல், கிருஷ்ணர் ஆத்மா வெவ்வேறு கிடையாது. ஆனா நம்மளுக்கு அப்படி கிடையாது. ஆத்மா வேற, உடல் வேற. உடல் வந்து தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. சோ இந்த மாதிரியான ஒரு காட் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி இந்தியா வந்து இந்தியா இஸ் நோன் ஃபார் பாரத பூமி. பாரத பூமி எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா, காட் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரி. உற்பத்தி ஆலயம், ப்ரொடக்ஷன், கடவுளை உருவாக்கப்படுகின்ற ஒரு இடம்.
வார வாரம் ஒரு கடவுள் தோன்றுகிறார். நான் தான் கல்கி பகவான், நான் தான் அந்த பகவான், நான் இந்த பகவான். ஒண்ணு பகவான் கிடையாது. எல்லாம் வியாதி இறக்கக்கூடிய ஒரு கட்டுண்ட ஆத்மாக்கள். அதை புரிஞ்சுக்கணும். கட்டுண்ட ஆத்மாக்கள் உடலை ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷ அனுதர்சனம், பிறப்பு இறப்பு மரணம் இறப்பு வியாதி மற்றும் முதுமை இதை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சிக்கி கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் சம்சார சக்கரத்தில் சுழண்டு கொண்டிருக்கின்றன. இதுதான் உண்மை. இதை விடுவிக்கும் என்றால், மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் பக்தி தொண்டு செய்ய வேண்டும். கிருஷ்ணரிடம் பிரபத்தியந்தே ஞானமாம் மாம் பிரபத்தியந்தே என்ன சொல்றாரு? பற்பல பிறவிகளுக்கு பின். இது நம்ம ஏன் பற்பல பிறவிகள்ல? ஏன்னா ஏத்துக்க மனப்பான்மை கிடையாது. ஏத்துக்க மனப்பான்மை. கிருஷ்ணரை சரணடையத்துக்கு இல்ல இப்ப வேணாம், இல்ல இப்ப இன்னும் வயசு இருக்கு, கொஞ்சம் காலங்க அப்புறம் கிருஷ்ண பக்தி பண்ணலாம், இல்ல கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாம், இப்பதானே இது இருக்கு. ஒரு ஒரு உதாரணம், ஒரு கதை ஒன்று இருக்கு. கைலாஷ்னு ஒரு பக்தன் இருந்தான். அது நாரத முனியோட சீடர். இந்த கைலாஷ நாரத முனி கூப்பிடுவாரு. கைலாஷ் வா, என்னோட வா, வைகுண்ட லோக போலாம் அப்படின்னு. உடனே கைலாஷ் சொன்னான், என்ன நாரத முனி, இப்பதான் நான் சின்ன பையனா இருக்கேன், எனக்குன்னு ஒரு ஆசை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பூர்த்தி செஞ்சிடறேன், ஒரு 5 வருஷம் கொடுங்க சாமி, நான் வந்துடுறேன் அப்படின்றான். சோ அப்புறம் 5 வருஷம் கழிச்சு நாரத முனி வராரு. நாரத முனி கைலாஷ் வா போலான்னு. சாமி இப்பதான் யூத், எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இருங்க சாமி ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்துறாரு. திருப்பி நாரத முனி 5 வருஷம் கழிச்சு வராரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு? கைலாஷ் வா போலாம், டைம் ஆயிடுச்சு, நம்ம போயிடலாம், வைகுண்ட லோகத்துக்கு போலாம் வா, பரகலோகத்துக்கு போலாம் வா, பிரம்மனை அடையலாம் வா அப்படின்றார். அப்போ கைலாஷ் சாமி இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி புது பொண்டாட்டி வந்திருக்கு சாமி, இப்பெல்லாம் வர முடியாது சாமி, ஒரு 5 வருஷம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஃபேமிலி எல்லாம் செட் பண்ணிட்டு வந்துருவாரு. அப்புறம் என்னாச்சு? நாரத முனி 5 வருஷம் கழிச்சு வராரு. அப்போ கைலாஷ் வா அப்படின்னு. அப்படின்னு சொல்ற, சாமி இப்ப புதுசா குழந்தை பிறந்திருக்கு சாமி, புது பொண்டாட்டி குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு, அதுக்கு பார்க்கணும், அதுக்கு எல்லாத்தையும் பண்ணணும், இருங்க சாமி, அது வளர்ந்துட்டும் சாமி அப்படின்னு. சார் 5 வருஷம் கழிச்சு திருப்பி வராரு. 10 வருஷம் ஆச்சு, 15 ஆச்சு, இது மாதிரி எல்லா வாட்டியும் சாக்கு சொல்றாரு கைலாஷ். அது கடைசியில கைலாஷ் வா, உன் வயசாயிடுச்சு, உன் குழந்தைங்கள்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப கைலாஷ் சொல்றாரு, சாமி இப்பதான் பேர குழந்தை பிறந்திருக்கு சாமி, இரு சாமி, அதை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு வந்துரு அப்படின்னு. சோ இந்த மாதிரி காலகட்டத்துல ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் திருப்பி நாரத முனி வர்றாரு. நாரத முனி கைலாஷ் சொல்றாரு, கைலாஷ் வா போலாம். சாமி யாருக்குமே பொறுப்பு இல்ல சாமி, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, இவ்வளவு பெரிய இது இருக்கு, காரு பங்களா இது இருக்கு, யாருமே பொறுப்பா பாத்துக்க மாட்டாங்க, எல்லாரும் அவங்க வீட்டு வெளியே போயிடுறாங்க, நான் மட்டும்தான் இந்த வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சாமி அப்படின்னு. சோ அப்ப போயிட்டு திருப்பி வராரு. கைலாஷ் இல்ல, மரணம் ஆயிட்டாரு. மரணமாயி பாம்பா இருக்காரு அந்த வீட்டுக்கு வெளியில. உடனே நாரத முனி, கைலாஷ் என்னையா உன்னை எப்போ கூப்பிட்டா நீ இப்போ அந்த உடலே மாறி பாம்பா இருக்கு அப்படின்னு. ஆமா சுவாமி, இந்த பாம்புனால தான் மத்தவங்க யாரும் வரமாட்டாங்க வீட்டுக்கு, நான் தான் பாதுகாக்கிறேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனி நேரா வீட்டுக்குள்ள போனாரு. வீட்டுக்குள்ள போய் என்ன சொன்னாரு? பசங்க எல்லாம் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பாம்பை பார்த்தவங்க வீட்டுக்கு வெளியே, அதை அடிங்க அப்படின்றாரு. சோ எல்லாரும் கம்பு அடிக்கிறாங்க. யாரு? பாம்பு. அது யாரு? கைலாஷ். போன ஜென்மத்துல அந்த வீட்டை கட்டினவரே அவருதான். அடுத்த ஜென்மத்துல பாம்பா அந்த வீட்டுக்கு வெளியே காவல் நிற்கிறாரு. ஆனா இந்த பிள்ளைங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? விஷமுள்ள பாம்பு, நம்மள கொத்துனா செத்துறோம்னு சொல்லிட்டு அதை அடிக்கிறாங்க. அப்ப அதை உணர்ந்த கைலாஷ் சொல்றாரு, நாரத முனி உணர்ந்த, என்ன மன்னிச்சிருங்க, இப்ப எடுத்துட்டு போயிடுங்கன்றாரு. அப்ப அந்த கைலாச நாரத முனி எடுத்துட்டு போறாரு. இது கேட்கறதுக்கு கேலியா இருந்தாலும் அதுல பாயிண்ட் இருக்கு. பகுனாம் ஜன்மனாம் அந்தே, பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையான். சோ அந்த 4 பேர் கிருஷ்ணர் சரணடைறாங்க. யார் 4 பேரு? 4 பேர் கிருஷ்ணரிடம் சரணடைகிறார்கள். அவர்கள் யார்? ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, துயரற்றோர், துயரற்றோர், அப்புறம் செல்வத்தை அறிவு, விரும்புவோர், கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அறிவு இருக்கிறவங்க, பேஷனேட் பீப்புள், அப்புறம் உண்மையான ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றது, உண்மையான அறிவு. சொல்லுங்க யாரு? 4 பேர். ஃபர்ஸ்ட் துயரற்றோர், டிஸ்ட்ரெஸ், துயரற்றோர். இரண்டாவது செல்வத்தை விரும்புவோர், செல்வத்தை விரும்புவோர். எனக்கு தேவை, பணம் தேவை, பதவி தேவை, இது தேவை, அது தேவை, தேவைகளை
பூர்த்தி செய்வதற்காக கிருஷ்ணரை நாடுகிறார்கள். செல்வத்தை விரும்புவோர். மூன்றாவது கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஞானத்துக்காக. நான்காவது கிருஷ்ணர் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், கடவுள் யாருன்ற தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கேள்வியுடையோர். கேள்வியுடையோர், இன்குசிட்டிவ், கேள்வியுடையோர். இது எப்படி நடக்குது, அது எப்படி நடக்குது, ஏன் வாழ்க்கையில துக்கம் வருது, இது ஏன் ஆகுது, ஏதோ ஒண்ணு இருக்குப்பா, அங்க போன இதாயிடுச்சுப்பா, இது பண்ணு, எதுக்கு கஷ்டம் வருது, ஏன் இப்படி துன்பம் வருது, நான் நல்லது தானே பண்றேன், எதுக்கு துன்பம் வந்து நல்ல மனிதர்களுக்கு வருது, எதுக்கு வந்து நன்மை வந்து கெட்ட மனிதர்களுக்கு போகுது, இந்த மாதிரியான கேள்வி, கருமா பத்தியான கேள்வி, வாழ்க்கை பத்தியான கேள்வி, எல்லாத்துக்கும் கேள்வி இல்லையா? கேள்வியுடையோர், இன்குசிட்டிவ், கியூரியாசிட்டி. இந்த 4 பேர் வந்து கிருஷ்ணன் அதுல முக்கியமா எனக்கு பிடிச்சவர் யாருன்னு சொல்ற கிருஷ்ணன் ஞானியை என்னை பிடிக்கும்ன்றார். ஞானி ஏன் அப்படின்னா, இந்த மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு உள்நோக்கத்துக்காக கிருஷ்ணரை நாடுகிறார்கள். எனக்கு பிரச்சனை போயிடும் கிருஷ்ணா, எனக்கு அது தேவை கிருஷ்ணா, எனக்கு இது தேவை கிருஷ்ணா, எனக்கு காசு தேவை கிருஷ்ணா அப்படின்னு. சோ ஏதோ ஒரு பௌதீக பூர்த்திக்காக, பௌதீக விஷயத்தை பூர்த்தி செய்வதற்காக கிருஷ்ணரிடம் நாடுபவர்கள் அந்த பௌதீக விஷயம் வந்து தீர்ந்து விட்டால் பக்தி தொடர்வது சந்தேகமே, பக்தி தொடர்வது சந்தேகமே. ஏன்னா எனக்கு தேவை இருக்கு, நான் கிருஷ்ணர் கிட்ட போன தேவையை பூர்த்தி செஞ்சாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சுது. எனக்கும் கிருஷ்ணருக்கு எதுவும் கிடையாது. ஆனா இந்த ஞானி வந்து எந்த ஒரு பௌதிக தேவையும் கிடையாது, எனக்கு வந்து கிருஷ்ணரை பற்றி தெரிய வேண்டும். ஏனென்றால் இந்த ஞானிக்கு தெரியுது, நான் வந்து உடல் கிடையாது, நான் ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா கிருஷ்ணரை சேர்ந்த ஒரு பங்காகும். இந்த ஆத்மாவுக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு உறவு உண்டு. அந்த உறவை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கிருஷ்ணரை பற்றி எனக்கு தெரிய வேண்டும், அந்த உறவை பற்றி எனக்கு தெரிய வேண்டும், நான் யார் என்று பற்றி தெரிய வேண்டும் அப்படின்றார். சோ அந்த கேள்வி ஞானி வந்து அவர் அறிவை வளர்த்துவது எதற்காக? பக்தியை பண்றதுக்காக அறிவை வளர்த்துவது. அந்த ஞானி வந்து சாதா அறிவு, ஏன்னா ஞானினாலே என்ன நினைப்பாங்கன்னா அருவவாதியில தான் முடியும். ஞானி வந்து நான் இதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன் பிரம்மான், ஏன்னா படிச்சு என்ன ஆயிடும், நான் கடவுள் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்துடும். அது தவிர்த்ததுக்காக இந்த ஞானி வந்து ஸ்பெஷல், இந்த ஞானி வந்து டிவோட்டி. ஏன்னா அவருக்கு தெரியணும், எனக்கு கிருஷ்ணரை பத்தி தெரியணும், நான் கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், நான் கிருஷ்ணரை பத்தி புரிஞ்சுக்கணும், நான் பகவத்கீதா படிக்கணும். எதற்காக நான் வந்து ஞானத்தினால் மக்களை ஏமாற்றுவதற்காக அல்ல, என் கர்வத்தை வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல, கர்வத்தை வளர்த்துக் கொள்வதற்காக அல்ல, என் பக்தியை வளர்த்துக் கொள்வதற்காக தேவைப்பட்ட அறிவு தேவைப்படுகிறது, போதுமான அறிவை தேவைப்படுகிறது. என் பக்தியை வளர்த்துக் கொள்வதற்காக போதுமான அறிவு தேவைப்படுகிறது. அந்த அறிவை, உன்னத அறிவை நான் தேடுகின்றேன். அதற்காக கிருஷ்ணரிடம் வரான், அதற்காக கிருஷ்ண உணர்வில் தொடர். சோ அப்படிப்பட்ட ஞானி ஒரு முக்கியமான கிருஷ்ணர் எனக்கு பிரியமானவன்றார் கிருஷ்ணர். ஏனென்றால் அவனுக்கு ஒரு பௌதிக பலன் நோக்கு செயலாக பக்தியை செய்யவில்லை. நம்ம வந்து பலன் நோக்கு செயலாக தான் பக்தியை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, இந்த உலகத்துல எப்படிதான் வாழ்றது, எவ்வளவு கஷ்டம் வருது, எப்பா கிருஷ்ணா என்ன இப்படி பேசாம இந்த உலகத்துல இருந்து வெளியே எடுத்துருப்பா, எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம்ப்பா, இந்த சம்சார சக்கரமே தேவையில்லை, எனக்கு மோட்சத்தை கொடுப்பா, எனக்கு ஏதோ ஒண்ணு கொடுப்பா, அதை கொடுப்பா, இது கொடுப்பா, அப்படிதான் பக்திக்குள்ள வரோம். தப்பு கிடையாது. ஆனா அப்படியே வந்து நம்ம பக்தியை தொடர முடியாது. ஏன்னா பக்தியில வந்து பாத்தீங்கன்னா தூய பக்தி இருக்கு, அதுக்கப்புறம் மிஸ்ர பக்தி ஒண்ணு இருக்கு. மிஸ்ர பக்தினா கலப்படமான பக்தி, தூய பக்தினா அந்யா அபிலாஷித சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம். அதாவது எந்த ஒரு கலப்படமும் இல்லை, எந்த ஒரு பௌதீக ஆசையும், எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை, எந்த ஒரு பலன் நோக்கு செயலும் இல்லை அப்படி. ஆனா இது வந்து மிஸ்ர பக்தினா, நான் பக்தி பண்றது எதற்காக, எனக்கு வந்து உள்நோக்கமாக ஒரு ஆசை இருக்கிறது, அதை பூர்த்தி செய்வதற்காக பக்தியை தொடங்கினேன். தப்பில்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கிருஷ்ணன் சொல்றேன்னா, அனைவரும் மகாத்மாக்களே, என்னை தேடி வருபவர்கள் அனைவரும் உத்தமர்களேன்றார். நீ என்கிட்ட வந்து கேக்குறியா, நீதான்ப்பா. நம்ம போயிட்டு கடன் கேட்டோம்னா, யாருக்குன்னா கடன் கேட்டோம்னா அந்த கடன் கொடுக்குற சொல்றாரு, அப்பா ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன தேடி வந்திருக்க பத்தியா, நீதான் ராயா, நீதான் ராசா, உலகத்திலே உத்தமானவனா. நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும், இவர் உண்மையை பேசுறாரா இல்ல நம்மள வந்து கிண்டல் செய்யறாரான்னு. ஆனா இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு கஷ்டத்தை போக்கு. அப்பா நீ கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கப்பா, நீதான்ப்பா ரொம்ப மகாத்மா, நீதான்ப்பா உத்தமன்றார். ஏனென்றால் எது வேண்டுமென்றால் கிருஷ்ணரிடம் போவது நல்லது. ஏன்னா கிருஷ்ணர் வந்து அதை பூர்த்தி செய்வார், அதுக்கு மேல பக்தியும் கொடுப்பார், இதயத்தில் பக்தியும் கொடுப்பார்.
பௌதிக ஆசைகளை பூர்த்தி செய்து விட்டு அதுக்கு மேல பக்தியும் சேர்த்து கொடுப்பார். அதனால கிருஷ்ணரிடம் போவது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அந்த பக்தி வரும் பொழுது திருப்பியும் அதே மிஸ்டேக் நம்ம பண்ண மாட்டோம். திருப்பியும் அதே பௌதிக ஆசையோடு நம்ம கிருஷ்ணரிடம் போக மாட்டோம். ஏன்னா கிருஷ்ணர் பூர்த்தி செய்வது எப்படின்னா பியூரிபிகேஷனும் ஆயிடும். பியூரிபிகேஷனா சுத்தமாகிறது, இதயத்தை சுத்தப்படுத்துவதும் கிருஷ்ணர் பண்றாரு. ஏதாவது கேள்வி இருக்கா நம்ம பேசின வரையும்? ஜி, கடைநிலை அப்படின்னு சொன்னீங்க, அது கிளியரா எனக்கு புரியல. கடைநிலை அது நீங்க கிளியரா எனக்கு புரியல, எனக்கு சொன்னது. கான்டெக்ஸ்ட்ல சொன்னேன். அது கீழ்த்தட்ட கீழ் மட்டம், அதுதான் கடைநிலை. கீழ்மட்டம்னா எந்த மாதிரி கேக்குது? மனிதர்களின் கடைநிலையோர் அப்படின்னா கீழ்த்தட்டமான ஒரு, அதாவது மனித சிவிலைஸ்ட், அன்சிவிலைஸ்டு, இந்த காட்டுவாசிங்க அந்த மாதிரி இருக்கலாமா? ஓ ஓ ஓ சரி. கடைநிலைனா கீழ அடியில இருக்கிறது. ஓகே ஜி, ஓகே ஜி. ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் டவுட்லாம் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே மாதிரி இருக்கு. தமிழ் புலவர் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. எனிவே, சோ கிருஷ்ணரிடம் சரணடைவது. சா மகாத்மா சுதூர்லபா. இப்ப கிருஷ்ணரிடம் சரணடையாமல் இப்ப நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, வேற யாருக்கிட்ட சரணடைய போறாங்க? மக்கள் ஏதாவது ஒரு தேவைப்படுகிறது. கிருஷ்ணனை சொல்றாரு, உனக்கு தேவை, உனக்கு துயரம் இருக்கா என்கிட்ட வா, உனக்கு தேவை இருக்கா என்கிட்ட வா, உனக்கு கேள்விகள் இருக்கா என்கிட்ட வா, உன்னை என்னை பத்தி தெரியணுமா என்கிட்ட வா அப்படின்றாரு. அப்படி என்னிடம் சரணடைவது ரொம்ப அபூர்வமான, ரொம்ப அரிதானது அப்படின்றார். ஆனா மக்கள் கிருஷ்ணரிடம் சரணடையாமல் வேற யாருக்கிட்ட சரணடைறாங்க, நிறைய பேர்கிட்ட சரணடைறாங்க. அது என்னன்றத அடுத்த பகுதியில பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்டான பகுதி. முக்கியமா நம்ம பாரத பூமி, பாரத கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது குறிப்பிடா ரொம்ப ஃபேமஸான பகுதி இது. அது என்னன்னு பார்க்க போறோம். ஏன் மக்கள் கிருஷ்ணரிடாம மத்தவங்க கிட்ட சரணடைறாங்க, மத்த யாரெல்லாம் சரணடைவாங்க அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம 20 காட்டுங்க. இந்த போறோம். தெரியுதா? காமஸ்தே தே ரித ஞான பிரபத்யந்தே அந்நிய தேவதா தம் தம் நியமம் அஸ்தாய பிரகிருத்தே நியத ஸ்வயா. இது ஒரு அருமையான வசனம். 20 படிங்க, மொழிபெயர்ப்பு. ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். இங்க யார பத்தி பேசுறாரு கிருஷ்ணரு? நம்மளை பத்தி தான் பேசுறாரு பிரபு. ஆசைகள் நிறைந்த மனிதர்கள் தேவர்களிடம் போய் சரணடைவார்களை பத்தி நம்மளை பத்தி சொல்றாரு. தேவர்கள், தேவர்களை வழிபடுவார்கள். சோ இங்க மக்களுக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை? ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள். ரிதக்ஞானா, அறிவை இழந்தவர்கள். காமம்னா ஆசைகள். காமம் குரோதம். காமஸ்தே கிருத்தஞானா, ஞானம்னா அறிவு. அறிவை இழந்தவர்கள் எதனால? காமத்தினால், ஆசையினால்.
இந்த பௌதிக ஜட மெட்டீரியல் டிசையர் கில்டு தேர் இன்டெலிஜென்ஸ். பேசிக்கலி மெட்டீரியல் டிசையர் கில்ஸ் தேர் இன்டெலிஜென்ஸ். இங்க வேற கிருஷ்ணன் ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள். அளவற்ற ஆசை, எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ற ஆசை இருக்கனால அறிவு வந்து போயிடுது. அதனால எங்க யாரு பூர்த்தி செய்வாங்க? யார் வேணா பண்ணட்டும், யார் கொடுத்தாலும் பரவாயில்ல, யார் வேணா நான் போயிடுறேன். அதனால தேவர்களிடம் சரணடைந்து. சோ இங்க வந்து வித்தியாசம் இருக்கு. கிருஷ்ணரிடம் சரணடைவது, போன வசனம் என்ன பார்த்தோம்? போன வசனம் பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானமாம் பிரபத்தியந்தே வாசுதேவ சர்வவித்தி சாம் ஆத்மா சுதுர்லபா. கிருஷ்ணர் சொல்றாரு, பல ஜென்மங்களுக்கு அப்புறம் என்கிட்ட சரணடைவாங்க. அந்த மாதிரியான மக்கள் வந்து அறிவு ஷார்ப்பா இருக்கும். எனக்கு நான் தான் கண்ட்ரோலர், நான் தான் வந்து எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மகாத்மா, ஆத்மானா சாதா, மகாத்மானா வந்து உயர்தர ஒரு ஆத்மா, பியூரிஃபைடு, சுதுர்லபா, ரொம்ப அரிதானது அப்படின்றாரு. ஏன்னா இப்ப வந்து எப்படின்னா வந்து எல்லாமே இன்ஸ்டன்ட். எனக்கு சாப்பாடு வேணுமா, இன்ஸ்டன்ட், மைக்ரோவேவ்ல போட்டு சாப்பிடு. எனக்கு இது வேணுமா, ஸ்விக்கில ஆர்டர் பண்ணு, உடனே வந்து. எனக்கு நூடுல்ஸ் வேணுமா, 2 minutes. எனக்கு காஃபி வேணுமா, இன்ஸ்டன்ட். எல்லாமே இன்ஸ்டன்ட். அப்ப ஆசை இருக்கா? இன்ஸ்டன்டா யார் பூர்த்தி செய்வா? அவங்க கிட்ட போயிடலாம். அது நல்லதோ கெட்டதோ, எனக்கு தேவையோ இல்லையோ, எனக்கு தேவையற்ற பொருளை கடன் கொடுத்து வாங்கிவிட்டு, என் காசு இல்ல, கிரெடிட் கார்டு மூலமா அந்த பொருளே தேவையில்லை. எதுக்கு வாங்குறோம்? எனக்கு பிடிக்காத மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு. எனக்கு சில பேரை பிடிக்கல, அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தேவையில்லாத பொருள்ல என் காசு இல்லாம கிரெடிட் கார்டு மூலமா வாங்குறோம். சோ இப்ப வந்து காசு இருந்தாதான் வாங்கணும்னு இல்ல, ஆசை இருந்தாலே வாங்கிடலாம். அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ. முன்னாடிலாம் வந்து காசு நம்ம கையில இருந்து பொருள் தேவையா யோசிச்சு அதை பார்த்து வாங்குவோம். இப்ப அப்படி கிடையாது. இப்ப ஆன்லைன்ல ஒரு கிளிக்கு போட்டா வந்துதே காசு, அது கிரெடிட் கார்டு தானே, அப்புறம் பாத்துக்கலாம். சோ இப்ப ஆசை இருந்தா பொருளை வாங்கலாம். முன்னாடி காசு இருந்தா பொருள் வாங்கலாம், இப்ப ஆசை இருந்தா போதும். எவ்வளவு ஆசை இருந்தாலும் காட்டுல ஏத்திக்கிட்டே இரு, போட்டே இரு, கார்டுல போட்டுக்கிட்டே இரு, அது பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். வர விளைவுகளை யோசிச்சு நம்ம எப்படி செயல் பண்றது? ஆசைகளை வைத்து நம்ம செயல் பண்றோம், விளைவு வரும்போது பாத்துக்கலாம். அது போதும், ஒரு பரவாயில்ல, இப்போதைக்கு ஜாலியா இருக்கமா. இது வந்து இன்பம் வந்து ரஜகுணம் இன்பம். ரஜகுணம் இன்பம்னா ஃபர்ஸ்ட் இட் will taste like nectar, end is like a poison. Happiness which tastes like nectar in the beginning and poison in the end is the happiness in mode of passion. உடனே எனக்கு ஆசையை பூர்த்தி. சோ அதனால மக்கள் என்ன, ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாடு, அவங்களே ஒரு வழிபாடு, அவங்க நேச்சருக்கு ஏத்த மாதிரி. சில பேர் கடா வெட்டுவான், சில பேர் இதை வெட்டுவான், அதை வெட்டுவான், போடு, எது வேணா போடு. முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறை, அவங்களுக்குன்னு ஒரு பாலிசி, ஒரு ப்ரொசீஜர், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களே உருவாக்குறாங்க இல்லைங்களா? எப்படியும் சாஸ்திரம் எல்லாம் கிடையாது. சில தேவர்கள் வழிபாடுகள்லாம், டெமிகாட் வழிபாடுலாம் எப்படி பாத்தீங்கன்னா, அது வந்து வம்ச வழியாக வரக்கூடிய வழிபாடுகள். ஆனா சாஸ்திர பிரமாணம் கிடையாது. இது எந்த இடத்துல கொடுத்திருக்கு, எந்த ஸ்கிரிப்சர்ல கொடுத்திருக்கு, இதை ஏன் இப்படி வர்ஷிப் பண்ணோம், இங்க ஏன் நம்ம தேங்காய் உடைக்கணும், இங்க ஏன் நம்ம கற்பூரம் ஏத்தணும், இங்க ஏன் நம்ம தீபம் பண்ணோம், இங்க எதுக்கு நம்ம இதை பண்ணோம், அதை பண்ணோம், நம்ம கேள்வி கேட்டா அது தெரியாது. அது பரம்பரை மூலமாக, அது வம்சாவளிய மூலமாக வரக்கூடிய ஒரு சாஸ்திரங்கள், அது மூலமாக நம்ம வழிபடுறோம். அது நம்ம எப்படி கிரியேட் பண்ணாங்க? அவங்க நேச்சருக்கு ஏத்த மாதிரி, அவங்க குணங்கள், அவங்க குவாலிட்டி, அவங்க எந்த நேச்சர் எங்கிருந்து வருது, குணம் எங்கிருந்து வருது? 3 modes of மெட்டீரியல் நேச்சர். சத்துவ குணத்துல வழிபட்டா ஒரு மாதிரி, ரஜ குணத்துல வழிபட்டா ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் தம குணத்துல வழிபட்டா ஒரு மாதிரி. தம குணத்துல வழிபாடு எனக்கே ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது தம குணத்துல வழிபாடு என்ன பண்ணுவாங்க? காட்டுக்கு போவோம். காட்டுக்கு போய் நைட்டு நேரத்துல 12 மணிக்கு வர்ஷிப் பண்ணுவோம். மாமிசத்தை வர்ஷிப் பண்றதுக்காண்டி எடுத்துட்டு போயிட்டு, யாருமே இல்லாத காட்டுல நைட்ல, விளக்கு இல்லாம, அந்த குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வழிபாடு அவங்களே உருவாக்குறாங்க. கிருஷ்ணர் சொல்றாரு, ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். இந்த மொழிபெயர்ப்பு படிக்க, பொருளுரை படிக்கலாமா?
ஓகே பிரபு. பொருளுரை படிங்க மாதாஜி. எல்லாவித ஜட களங்கத்திலிருந்தும் விடுபட்டவர்கள் பரம புருஷனிடம் சரணடைந்து அவரது பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர். ஜட களங்கங்கள் முற்றிலுமாக கழுவப்படாதவரை அவர்கள் பக்தியற்றவர்களாகவே கருதப்படுகின்றனர். ஆனால் ஜட ஆசைகளுக்கு மத்தியிலும் பரம புருஷரிடம் அடைக்கலம் பெறுவோர் வெளிப்புற சக்தியால் அவ்வளவாக கவரப்படுவதில்லை. சரியான இலக்கை அணுகுவதால் அவர்கள் விரைவிலேயே எல்லா லௌகீக ஆசைகளிலிருந்தும் விடுபடுகின்றனர். ஒருவன் தூய பக்தனாக அனைத்து ஜட ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவனாக இருந்தாலும் சரி, ஜட ஆசைகள் நிறைந்தவனாக இருந்தாலும் சரி, ஜட களங்கத்திலிருந்து முக்தியை எதிர்பார்த்தவனாக இருந்தாலும் சரி, அவன் வாசுதேவரிடம் சரணடைந்து அவரையே வழிபட வேண்டும் என ஸ்ரீமத் பாகவதத்தில் 2.3.10 பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக உணர்வற்ற சிற்றருடைய மக்கள் ஜட விருப்பங்களை வெகு விரைவில் பூர்த்தி செய்து கொள்வதற்காக தேவர்களை அணுகுகின்றனர். இயற்கையின் கீழ் குணங்களில் ரஜோ தமோ குணங்களில் இருக்கும் இத்தகு மக்கள் பொதுவாக பரமபுருஷ பகவானிடம் செல்லாமல் பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர். அத்தகு வழிபாட்டின் சட்டதிட்டங்களை கடைபிடிப்பதில் அவர்கள் திருப்தி அடைகின்றனர். தேவர்களை வழிபடுவோர் அற்பமான ஆசைகளால் உந்தப்பட்டவர்கள் ஆவர். பரம இலக்கை அடைவது எவ்வாறு என்பதை அறியாதவர்கள். ஆனால் பரம புருஷனின் பக்தர்கள் வழி தவறுவதில்லை. பல்வேறு பலன்களுக்காக பற்பல தேவர்களை வழிபடும் முறை வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளதால், உதாரணமாக நோயிற்ற பிரபு நீங்க அந்த இதை காட்டுங்க, அக்காம சர்வ அக்காம, அதுக்கப்புறம் பேஜ் கீழே காட்டுங்க. ஒரு நிமிஷம் இதுவாயிடுச்சு. இந்த பகுதி இருக்குல்ல, ஆன்மீக உணர்வற்ற சிற்றறிவு, இதை நீங்க வந்து கவனமா கேளுங்க. மாதாஜி நீங்க திருப்பி படிங்க. இது படிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து டிஃபரன்ஸ் சொல்லணும். ஒரு கிருஷ்ணர் வழிபாட்டுக்கும் ஒரு தேவர்களின் வழிபாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அந்த பொருளுரை, அந்த மொழிபெயர்ப்புல இருந்து நீங்க சொல்லலாம். மொழிபெயர்ப்பு இப்ப பொருளுரை படிக்கிறோம், அடுத்த 2-3 வசனமும் வரும். நம்ம இந்த டிஃபரன்ஸை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து இதை படிங்க மாதாஜி, நீங்க எல்லாரும் கவனிங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் என்ன டிஃபரன்ஸ் டெமிகாட் வர்ஷிப்புக்கும் கிருஷ்ணர் வர்ஷிப்புக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். சொல்லுங்க மாதாஜி. ஆன்மீக உணர்வற்ற சிற்றருடைய மக்கள் ஜட விருப்பங்களை வெகு விரைவில் பூர்த்தி செய்து கொள்வதற்காக தேவர்களை அணுகுகின்றனர். இயற்கையின் கீழ் குணங்களில் ரஜோ தமோ குணங்களில் இருக்கும் இத்தகு மக்கள் பொதுவாக பரமபுருஷ பகவானிடம் செல்லாமல் பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர். அத்தகு வழிபாட்டின் சட்டதிட்டங்களை கடைபிடிப்பதில் அவர்கள் திருப்தி அடைகின்றனர். தேவர்களை வழிபடுவோர் அற்பமான ஆசைகளால் உந்தப்பட்டவர்கள் ஆவர். பரம இலக்கை அடைவது எவ்வாறு என்பதை அறியாதவர்கள். ஆனால் பரமபுருஷனின் பக்தர்கள் வழி தவறுவதில்லை. பல்வேறு பலன்களுக்காக பற்பல தேவர்களை வழிபடும் முறை வேதங்களில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளதால், உதாரணமாக நோயுற்றவன் சூரியனை வழிபடும்படி பரிந்துரைக்கப்படுகின்றான். பரமபுருஷனின் பக்தியால் ஈடுபடாதவர்கள் சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்கு இறைவனை விட தேவர்களே சிறந்தவர்கள் என எண்ணி வழிபடுகின்றனர். ஆனால் பரமபுருஷனான கிருஷ்ணரே அனைவருக்கும் எஜமானர் என்பதை தூய பக்தன் அறிவான். சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் மட்டுமே எஜமானர், மற்றவர் அனைவரும் அவரது தொண்டர்கள். எனவே தூய பக்தன் தனது பௌதிக தேவைகளுக்காக என்றுமே தேவர்களிடம் செல்வதில்லை. அவன் பரம புருஷரையே நம்பியுள்ளான். அவர் எதை கொடுத்தாலும் அதில் அவன் திருப்தி அடைகின்றான்.
சரி, நீங்க உங்களோட கருத்துக்களை பரிமாறுவதற்காக உங்க கைகளை தூக்க வேண்டும். டிஃபரன்ஸ் என்ன? ஏன் மக்கள் தேவர்களை வழிபாட்டுக்காக செல்கிறார்கள்? அல்லது கிருஷ்ண வழிபாடுக்கும் தேவர்களின் வழிபாடுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யாருக்கு ஆன்சர் பண்ண விருப்பப்படுறீங்களா? உடனடியா நம்மளுடைய தேவைகள் திருப்தி அடையணும், நடக்கணும் அப்படின்றதுக்காக தேவர்களை பண்ற பௌதிக ஆசைகளை தீர்க்கிறதுக்காக கிருஷ்ணரை வேண்டவர் நமக்கு அவர் மட்டும்தான் நமக்கு வேணும் அப்படின்ற எண்ணத்துல கிருஷ்ணரை வணங்குறான். உடனடியாக ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக தேவர்களை வழிபாடுகிறார்கள். கிருஷ்ணரும் பூர்த்தி செய்வாரு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணரு அடுத்த வாட்டி திருப்பி அதே ஆசையோட வராம பாத்துப்பாரு. இதயத்தை சுத்தகரிப்பார். வேற ஏதாவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க பிரபு. கிருஷ்ணாகிட்ட போனா எல்லாமே கிடைக்கும். ஆனா தேவர்கிட்ட போனா ஒவ்வொரு தேவர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கு போக வேண்டி வரும். பொதுவா இப்ப ஒவ்வொரு தேவர்கிட்டையும் போய் இப்ப குபரன்ட்ட காத்து கேட்கணும், இல்ல இன்னொரு ஆள்கிட்ட போய் இன்னொரு பலத்தை கேட்கணும். அப்படி நாங்க ஒவ்வொரு தேவர்கிட்ட போய் முட்டாள்தனமா அறிவியலந்து போறதை விட கிருஷ்ணாகிட்ட போனா நமக்கு என்ன தேவைன்னு பார்த்து அவரே எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சிருவாரு. வெரி குட். சோ கிருஷ்ணர் ஒன் ஸ்டாப் ஷாப்பிங். ஒரே கட்டிடத்துல எல்லாமே கிடைக்கும். ஒரே ஃப்ளோர், இந்த ஃப்ளோர், இந்த ஃப்ளோர், இந்த ஃப்ளோர், இந்த மாதிரி பாத்தீங்களா? ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் மாதிரி. உடலுக்கு ஒருத்தர், ஆயுளுக்கு ஒருத்தர், வயசுக்கு ஒருத்தர், அழகுக்கு ஒருத்தர், காசுக்கு ஒருத்தர், குடும்பத்துக்கு ஒருத்தர், இல்லையா? தேவர்கள் அப்படித்தானே? அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட். சரிக்கிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. வெரி குட், சூப்பர். வேற யாராவது ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்களா? இங்க ஆன்மீக உணர்வற்ற சிற்றறிவுடைய மக்கள் ஜட விருப்பங்களை வெகு விரைவில் பூர்த்தி செய்து கொள்வதற்காக தேவர்களை அணுகுகிறார்கள். ஓகே, இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் ரஜகுணம் மற்றும் தமகுணம் தாக்கத்தில் இருப்பவர்கள் மட்டுமே. ஏன் அவங்க கீழ் இந்த குணங்கள் தமகுணம், ரஜகுணம் உடனடியாக பூர்த்தி செய்வதற்காக. சோ அவங்க ஆசைகள் பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய ஆசையா இருக்கும். குறுகிய ஆசை. இப்போ உதாரணம் சொல்றாங்க. என்ன உதாரணம்னா, எனக்கு உடல் நல்லா இருக்கணும். அது ஒரு குறுகிய ஒரு மனப்பான்மையான ஆசை. இப்போ கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா உடலே வேணாம், உடலிலிருந்து மோட்சத்தை தரக்கூடிய முகுந்தா. கிருஷ்ணர் மட்டுமே முகுந்தா. முகுந்தானா மோட்சத்தை தரக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கிறது. தேவர்களால் மோட்சத்தை தர முடியாது. நீங்க தேவர்கள் கிட்ட போயிட்டு எனக்கு உடல் சரியாகணும்னு வேண்டிக்கலாம், ஆனா உடலே வேணான்னு வேண்டிக்க முடியாது. என் உடல்ல பாதிப்பு இருக்கு, அது சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கலாம், தருவாங்க. நீங்க போயிட்டு சூரிய பகவான் கிட்ட போயிட்டு, சூரிய பகவான் எனக்கு உடல்ல வியாதியா வந்துட்டு இருக்கு, எனக்கு உடலே தேவையில்லை, எனக்கு மோட்சத்தை கொடுனா கொடுக்க முடியாது. சோ குறுகிய ஆசை, சிறுபான்மை, அந்த ஒரு சிற்றறிவு, லெஸ் இன்டெலிஜென்ட். ஏன் அவங்களுக்கு பொறுத்தவரை இன்ஸ்டன்டா கிளாரிஃபை பண்ற ஒரு ஆசை. எனக்கு இமீடியட்டா 3 மாசத்துல நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பாதிப்புனால இந்த ரஜகுணம் தமகுணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிறிதளவு பாக்குறாங்க. கோல் சின்ன கோலா இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அந்த அந்த ஒரு பிராட் மைண்டடான விஷன் இல்ல.
பிராட் மைண்டா விஷயம்னா எனக்கு உடலே தேவையில்லை. உடல் இருந்தாதானே உங்களுக்கு பிரச்சனை. உடல் இருந்தாதான் பிரச்சனை வருது, வியாதி வருது, முதுமை வருது, எல்லாமே வருது. உடலே இல்லைன்னா எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணணும்? உடலே இல்ல. கிருஷ்ணர் சொல்றாரு, எத்கந்த்வா நிவர்த்தந்தே தத் தாமம் மரம் பரமம் மமா அப்படின்றாரு. ஒரு வாட்டி நீ வந்துட்டனா ஒன் வே டிக்கெட்ன்றாரு. நீ ரிட்டர்னே கிடையாதுன்றாரு. ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி கிடையாதுன்றாரு. உனக்கு பிறப்பு இல்ல, உனக்கு இறப்பு இல்ல, உனக்கு முதுமை இல்ல, உனக்கு வியாதி இல்ல, உனக்கு எதுவுமே இல்ல. நீ அங்க வந்துட்டனா ஜாலியா சந்தோஷமா இருக்கலாமே. நீ எதுக்கு திருப்பி வந்து கஷ்டப்படணும் அப்படின்றாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மையோட அந்த லெஸ் இன்டெலிஜென்ஸ் அறிவு வந்து கம்மியா இருக்கனால ரஜகுணம் தமகுணம் தாக்கத்தினால் அந்த விருப்பப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த தாக்கத்தினால் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவர்கள் வந்து உடனடியாக என் ஆசையை பூர்த்தி செய்யறாங்க. கிருஷ்ணர் வந்து டைம் எடுக்கிறாரு. கிருஷ்ணர் வந்து டைம் எடுக்கிறாரு. நான் தேவர்கள்ல போயிட்டு இந்த பூஜையை பண்ணா 48 நாள் பூஜை இருங்கம்மா, 49 நாள் உங்களுக்கு காரியம் வெற்றி அடையும். ஓகே. ஆனா என்ன ஆச்சுன்னா, இந்த தேவர்களின் போய் நம்ம பூர்த்தி செஞ்சு ஆசையை பூர்த்தி செஞ்சாலும் அது நிக்காது, பேராசையாக மாறிவிடும். நம்ம ஒரு 8 தேங்காய் வச்சேன், எனக்கு வந்து சரியாயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன வேண்டிப்போம், சாமி பெரிய ப்ராஜெக்ட் 108 தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்னுவாங்க. சோ பௌதிக ஆசை வந்து ஒரு நெருப்பு மாதிரி. பௌதிக ஆசை வந்து ஒரு நெருப்பு மாதிரி. அதை பூர்த்தி செய்வது வந்து நெய்யை விடுவது போல். நம்ம நெய்யை அதிகமா விட விட நெருப்பு வந்து கம்மியாகாது, அது இன்னும் பெருசாயித்தான் போகும். சோ இந்த பௌதிக ஆசையினால் புத்தி வந்து சின்ன புத்தியினால நம்ம தேவர்களிடம் போயிட்டு நம்ம ஆசையை வந்து பூர்த்தி செஞ்சோம்னா அது மேலும் மேலும் பேராசையாக போகிறது. ஏனென்றால் இதயம் சுத்தம் அடைவதில்லை. இதயம் சுத்தம் அடைவதில்லை. இதயம் சுத்தம் அடையவில்லை என்றால் அதுவே பௌதிக விதைகளின் இருப்பிடம் ஆகிவிடும். உங்க இதயத்துல வந்து இதயம் சுத்தமாகவில்லை அப்படின்னா உங்க இதயம் வந்து எப்படி தெரியுமா, அது வந்து ஒரு ஸ்டாக், ஒரு seed for material desire. All the seeds of material desire are stored in that stock room. அந்த இதயத்துல வந்து உங்களுக்கு வந்து இருப்பிடம் ஆகிவிடும். அந்த அந்த பௌதிக ஆசைகளின் விதைகள் அனைத்தையும் உங்க இதயத்துல வந்து ஒரு ஸ்டாக் ரூமா இருக்கும். சோ அதனால நம்ம கிருஷ்ணர்கிட்ட போறதுனால வந்து டிலே ஆகும் ஆசையை ஏன்னா வந்து நம்ம ஒரு குருட்டுத்தனமான ஒரு ஆசையோட நம்ம கிருஷ்ணரிட போயிருப்போம். ஆனா கிருஷ்ணருக்கு தெரியும், இது கொடுத்தா உன்னோட பௌதிகம் ஆன்மீகம் அனைத்தும் சீரழிந்து விடும். இந்த ஆசையை பூர்த்தி செஞ்சா உனக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, என் பக்தன் வந்து முட்டாள்தனமாக விஷத்தை வந்து பால் நினைச்சு கேட்கிறான். ஆனா நான் வந்து முட்டாள் கிடையாது. அவன் தான் முட்டாள்தனமா ஆசைப்படுறானா, நான் முட்டாள் கிடையாது. நான் ஏன் அவனுக்கு அப்படி தரணும்? ஏன்னா நீங்க வந்து பகவத்கீதாலே எடுத்துக்கோங்களேன். அர்ஜுனர் ஆசைப்படுறாரு. என்ன ஆசைப்படுறாரு? கிருஷ்ணா இந்த போர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நான் பேசாம காட்டுக்கு போயிடுறேன். இதே வந்து ஒரு தேவதான தத்தாஸ்து போப்பா நல்லபடியா போ அப்படின்னு. ஆனா கிருஷ்ணர் ஒத்துக்கல. ஏன்டா முட்டாள் மாதிரி பேசுற, அது வந்து உனக்கு வந்து சரியான ஆசை கிடையாது. நீயே போய் காட்டுல உக்காந்தாலும் நீ வந்து சத்திரிய குணம், உன்னாலலாம் தியானம் பண்ண முடியாது. யாருன்னா பிரச்சனைனா நீ சண்டைக்கு போயிடுவ. எதுக்கு உன் கடமையை விட்டு ஓடணும்? எதுக்கு நீ பயந்து ஓடணும்? நீ இங்க இருந்து உன் கடமையை செய். என்னை மாமனுஸ்மர யுத்தச்சா, என்ன நினைச்சு நீ பண்ணு அப்படின்றார். சோ கிருஷ்ணர் வந்து என்னதான் நம்ம வந்து முட்டாள்தனமாக ஒரு குறுகிய மனப்பான்மையுடன் ஒரு புத்தி பேதலித்து நம்ம வந்து ஒரு ஆசையை கேட்டாலும் கிருஷ்ணருக்கு தெரியும், ஏன் அவர் வந்து தரணும். நான் தான் விருப்பப்பட்டு பாய்சனை கேட்கிறேன். இப்ப குழந்தை கேட்கும் ஒரு கிறிஸ்டியன்ல, அம்மா கத்தியை கொடு நான் விளையாடணும். அப்ப நம்ம என்ன, அம்மா வந்து பூர்த்தி செய்யணும், இந்தா கத்தியை வச்சுக்க, இந்த அருகாமனை வச்சுக்க, கத்தியை வச்சுக்க, இந்த சிசரை வச்சுக்க அப்படின்னு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அது அழுவும் புறணும் எல்லாம் பண்ணும், அப்பயும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அதுதான் வந்து விளையாட்டுத்தனமாக ஒரு ஆபத்தான பொருளை ஆசைப்படுகிறது. நான் ஏன் கொடுக்கணும்? எனக்கு புத்தி இருக்குல்ல, நான் பெற்றவர்கள், எனக்கு புத்தி இருக்கு, நான் ஏன் வந்து அந்த மாதிரியான ஒரு பொருளை தரணும் அப்படின்னு யோசிக்கிறார். கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, என் பக்தன் வந்து அப்படி கேட்டாலும் நான் வந்து அவனுக்கு என்ன சிறந்ததோ அதுதான் செய்வேன் அப்படின்றார். இது சில பேருக்கு பிடிக்காது. ஏன்? ரஜகுண தமகுணத்துக்கு பிடிக்காது. ரஜகுண தமகுணத்துல என்ன இன்ஸ்டன்ட், எனக்கு உடனே வேணும், ஏன்னா ஏன் டிலே பண்ண வைக்கிறீங்க? சோ அது வந்து நம்ம என்னதான் வந்து பக்தனுக்கு வந்து புரியுது, இந்த தேவர்கள் அனைத்தும் கோட்பாடு கீழேயே, அவங்க இண்டிபெண்டன்ட் கிடையாது.
யாருமே இந்த உலகத்துல இண்டிபெண்டன்ட் கிடையாது. நீங்க நான் யாருமே இண்டிபெண்டன்ட் கிடையாது. எனக்கு மேல ஒருத்தன் இருக்கான், உங்களுக்கு மேல ஒருத்தன் இருக்கான். அவன் சொல்றதை நம்ம கேட்கிறோம். நம்ம கம்ப்ளீட்டா இண்டிபெண்டன்ட் சொல்ல முடியுமா? நான் ஆசைப்பட்டதெல்லாம் செய்யலாம், என்ன வேணா செய்யலாம்னு சொல்லாமா? முடியாது. யாருமே இந்த உலகத்துல இண்டிபெண்டன்ட் கிடையாது. எவ்ரி ஒன் இஸ் டிபெண்டன்ட். ஒன்லி இண்டிபெண்டன்ட் பீயிங் இஸ் கிருஷ்ணா. த ஒன் அண்ட் ஒன்லி. அவர் தான் தனித்து சுதந்திரமாக இருக்கக்கூடிய மனிதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா. தேர் இஸ் நோ ஒன் அபோவ் ஹிம். அவருக்கு மேல எதுவுமே கிடையாது. சோ இந்த தேவர்களும் டிபெண்டன்டே, இந்த ஜீவராசிகளும் டிபெண்டன்டே. நம்ம சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். யாரையோ சார்ந்து, இந்த ஆகாயத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம், இந்த காற்றை சார்ந்து வாழ்ந்துகிறோம், இந்த வெப்பத்தம், இந்த சூரியனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம், இந்த நீரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்மளுக்கு டிபெண்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம we are dependent on so many people. நம்ம பாஸ் மேல டிபெண்டா இருக்கும், ஒர்க் மேல டிபெண்டா இருக்கும், ஃபேமிலி மேல டிபெண்டா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் மேல டிபெண்டா இருக்கும். எவ்வளோ பேர், எத்தனையோ பேர் மேல நம்ம டிபெண்டா இருக்கும். அவங்க இல்லைன்னா நம்ம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நெட்வொர்க்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தேவர்களும் டிபெண்டன்டே. தேவர்கள் வந்து தனியா அவங்க நம்ம தேவர்களிட பூஜை பண்றோம், ஆசை விருப்பம் அவங்களால கொடுக்க முடியாது. அவங்க சாங்ஷன் பெற்று கொடுக்குறாங்க. they are taking and giving. ரேஷன் கடையில போயிட்டு நம்ம அரிசி வாங்கும்போது அந்த ரேஷன் கடைக்காரர் வந்து அரிசி எடுத்து கொடுக்குறாரு. நம்ம வந்து ஐயா தர்ம பிரபுவே உங்க கையில இருந்தா அரிசி வருது. இல்ல, அவனுக்கு ஸ்டாக் யாரோ ஒருத்தர் தராங்க. வேர் ஹவுஸ்ல இருந்து வந்து ஸ்டாக் வருது, அதை எடுத்து நம்மளுக்கு கொடுக்க நம்ம நினைக்கிறோம், ஓ இவர் தான் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறோம். அது போல தேவர்களின் வழிபாடினால் பூர்த்தி செய்யும் ஆசைகள் தேவர்களால் கொடுக்கப்படவல்ல, அவர்களும் டிபெண்டன்ட். அதுதான் நம்ம அடுத்த வசனம் பார்க்க போறோம். எனி கேள்வி, ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த வசனம் புரியுதா? என்ன என்ன வித்தியாசங்கள் அதெல்லாம் புரியுதா? அடுத்த வசனம் சூப்பர். அடுத்த வசனம் படிங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யாராவது கை தூக்குறீங்களா? உபரிஷ் கை தூக்குறீங்களா? இல்ல பிரபு. அடுத்த வசனம் 21 காட்டுங்க பிரபு. Prabhu, Hare Krishna. Yes, Mataji. Prabhu, there is also a difference that when we are praying to Krishna, Krishna is also giving us intelligence for progress and to develop that spiritual sense, as given in the purport. But if we are praying to demigods, we are just stuck in that material desire loop and we are not gaining that spiritual advancement. Yes, there is no spiritual, there is no transformation. They can only give what they can allotted to give. They cannot give yes, more. Prabhu, that I thought I'll share that difference. Yes, correct. Good, very good. Thank you, Hare Krishna. ஜி 21 சொன்னாங்க சொல்லுங்க ஜி, புரியல. அவங்க அதாவது வந்து மாதாஜி என்ன சொல்றாங்கன்னா, டெமிகாட் கிட்ட நம்ம போறதுனால, ஆசை செய்யறதுனால அது ஒரு சூழ்ச்சின்றாங்க. அது வெளியே வர முடியாதுன்றாங்க. ஏன்னா அவங்க பூர்த்தி செய்வாங்க, திருப்பி வந்து அதே திருப்பி ஆசை வந்து போகாது. அந்த ஆசை இதயத்துல இருந்து போகாது. அது ஒரு சூழ்ச்சி. திருப்பி ஆசை வரும். அதே மாதிரி ஆன்மீகத்திலயும் ரொம்ப கடினமாயிடுன்றாங்க. ஏன்னா பௌத்திக ஆன்மீகம் எப்படி வரும்? ஆன்மீக ஆசை எப்படி வரும்? ஆசை நம்மளுக்கு இருக்கு. ஆசை இல்லாத மனிதன் கிடையாது இல்லைங்களா? எந்த ஆசை அதுதானே முக்கியம். உங்களுக்கு பௌத்திக ஆசையா ஆன்மீக ஆசையா? அப்ப பௌதிக ஆசை இருந்ததுன்னா ஆன்மீக ஆசை இருக்காது இதயத்துல. அப்ப அந்த பௌதிக வந்து உயிர் விட்டுறீங்கன்னா, உயிர் கொடுத்தீங்கன்னா அப்புறம் ஆன்மீக ஆசை வராது. அதனால தேவர்கள் வழிபாடு வந்து உங்களோட பௌதிக ஆசைன்ற சூழ்ச்சி மாட்டி விட்டுரும் அப்படின்றாங்க. புரியுதுங்களாமா? Correct, Prabhu. But if we pray to Krishna, and the spiritual progress will be there, which is important.
நீங்க அப்ப கிருஷ்ணரிடம் வேண்டிக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புத்தி தருவாரு கிருஷ்ணர் வந்து. அதை வந்து நம்ம 8வது அத்தியாயத்துல பார்க்க போறோம். ததாமி புத்தி யோகம் ஏனமா முப்பையந்தே கிருஷ்ணர் சொல்றாரு. 8 அப்படின்னா 10.10 அதாவது 10வது அத்தியாயத்துல பார்ப்போம். அந்த சத்துஸ்லோகி பகவத்கீதை அதுல சொல்றாரு, நான் உனக்கு புத்தி தரேன், நீ என்ன வழிபட்டனா நான் உனக்கு சரியான ஒரு ஆன்மீக புத்தி தரேன்ற. நம்ம 3வது அத்தியாயத்திலையும் பார்ப்போம். 3வது அத்தியாயத்திலையும் பார்த்தோம். இந்த காமத்தை எப்படி வந்து விளக்குவது, காமத்தை விளக்குவதற்காக உங்களுக்கு வந்து ஆன்மீக புத்தி தேவைப்படுகிறது. ஆன்மீக புத்தி இல்லைன்னா உங்க மனசு மழுகி போயிடும். இந்த பௌதிக ஆசையினால மழுகி போயிடும். மைண்ட் இஸ் அட்ராக்டட் டு த மெட்டீரியல் டிசைர், யூ வில் டெவலப் லஸ்ட். கரெக்டுங்களா? நம்ம 2வது அத்தியாயத்திலையும் பார்த்தோமே அந்த ஒரு ஃபேமஸான வசனம் 2.62. அதுக்குன்னா ஞாபகம் இருக்கா? எப்படி வந்து ஒரு ஆன்மா மாட்டிக்கொண்டு சிக்கி கொண்டு இருக்கிறது, எதனால வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இருக்குன்னா அது? தியாயத்தோ விஷயான் பும்சாம் சங்கா சஞ்சாயத்தே காம காம குரோதா பிரஜாயத்தே. ஞாபகம் இருக்கா? ரஞ்சி மாதாஜி, do you know? Yes, Prabhu. Desire nala we are getting attracted to asay nala. Because of that desire, அதுக்கு we முன்னாடி develop ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? சஞ்சாய் அதான் ஃபர்ஸ்ட் என்னது? attachment to sense objects. Mind attracted to sense objects develop lust. Lust not fulfilled gets anger. Anger will erase all the memory. Then bewilderment, intelligence is lost, memory is lost. The soul is into delusion, then fall down to this material world. Anyway, so அந்த இது பார்த்தோம். So எதனால? ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், ஆன்மீக புத்தி. So 21. யோ யோ யம் யம் தனும் பக்தா ஸ்ரத்தையா அச்சுத்தம் இச்சதி தஸ்ய தஸ்ய சலம் ஸ்ரத்தம் தம் ஏவ விதாதமி அகம். விதாதமி மொழிபெயர்ப்பு படிங்க. எல்லாரது இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன். தேவர்களை வழிபட வேண்டுமென ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகின்றேன். அருமையான வசனம். கிருஷ்ணர் என்ன சொல்றானா, ஓகே நீ தேவர்களை வழிபடுறியா, இரு நான் உன்னை வச்சுக்கிறேன், எப்படி நீ வழிபடணும்னு பாக்குறேன். அப்படி சொல்ல கிருஷ்ணர். கிருஷ்ணர் சொல்றாரு, எல்லா இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன். தேவர்களை வழிபட வேண்டும் என ஒருவன் விரும்பிய போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை, ஃபெய்த், ஸ்ரத்தா நானே பலப்படுத்துகிறேன். சோ ஒரு கிருஷ்ணர் வந்து என் வழி தனி வழி, என் வழியில எல்லாரும் வந்து இல்லைன்னா எல்லாருமே வந்து நரகத்துக்கு போவீங்க அப்படி சொல்ல. உனக்கு வந்து யார் மேல ஆசை? தேவர்கள் மேல ஆசை இருக்கா? பரவாயில்ல, நான் உனக்கு அந்த ஃபெய்த்தை தரேன், ஸ்ரத்தாவை தரேன், நீ அந்த தேவர்களை வழிபடு, நீ படிப்படியா வந்து சேருவ. படிப்படியா வந்து சேருவ அப்படின்றாரு. சோ அப்படிப்பட்ட பகவான் கிருஷ்ணர் வந்து அரவணைக்கிறாரு எல்லாரையும். சரி ஓகே, நீ வந்து சும்மா இருக்கிறது யாருன்னா ஒருத்தரை வழிபடுப்பா, நீ வந்து நேரா நீ என்ன வழிபட. முன்னாடி என்ன சொன்னார் கிருஷ்ணர்? பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானமாம் பிரபத்தே, என்ன வழிபடுன்றாரு. இல்ல நான் உன்னதான் வழிபட மாட்டேன் கிருஷ்ணா, நீ வந்து டைம் எடுக்கிற, நான் தேவர்களே போறேன். ஓ அப்படியா, சரி போய்க்கோ போ. அது வந்து என்ன கிருஷ்ணன் சொல்றான்னா, ஓகே நீ வந்து இன்டைரக்ட் பார்த்து எடுக்கிற, நீ தேவர்களை நீ வந்து யாருமே வழிபட மாட்டேன், நான் நாத்திகம் அப்படின்றதுக்கு தேவர்களை வழிபடு, பரவாயில்ல ஓகே. நம்மளும் வழிபட்டுருக்கோம். நான் பிறக்கும் போதே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஓடுனதுலாம் கிடையாது. அப்படிலாம் நான் பொய் சொல்லவில்லை. நானும் நிறைய தேவர்களை வழிபட்டு இல்லைங்களா? ஏகப்பட்ட தேவர்கள். எங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டோ வந்து ஒரு
எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி இருக்கும். இந்த சைட்ல இருந்து அந்த சைடு எல்லா தேவர்களும், எல்லா 33 கோடி தேவர்கள்னாலும் 33 தேவர்கள் இருப்பாங்க வீட்டுல. சோ அப்படிப்பட்ட வழிபாடு வந்து படிப்படியாக கிராஜுவேஷன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ அதனால வந்து பிரச்சனை கிடையாது. ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த அறிவை வந்து புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து அந்த தேவர் மேல வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு, ஒரு விருப்பம் இருக்குன்னா, அதற்கான ஃபெய்த், அதற்கான வந்து ஸ்ரத்தை யார் கொடுக்கறது? கிருஷ்ணர் தரார். சோ வந்து ஒரு கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாரு, ஓகே நீ அது வழிபடுறியா, ஓகே நான் தரேன்ப்பா அப்படின்றாரு. பொருளுரை படிக்கலாம். ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல இந்த பொருளுரை பார்க்கலாம். பொருளுரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். படிக்கவா? ஆமா மாத்து, படிங்க சார். கடவுள் அனைவருக்கும் சுதந்திரம் கொடுத்துள்ளார். எனவே தேவர்களிடமிருந்து ஜட இன்பத்திற்கான வசதியை பெற்று அவற்றை அனுபவிக்க விரும்பினால் எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றுள்ள பகவான் அதனை உணர்ந்து அத்தகையவனுக்கு வசதிகளை செய்து கொடுக்கிறார். எல்லா உயிர்வாளிகளின் உன்னத தந்தையான பகவான் அவர்களது சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. ஆனால் அவர்களது லௌகீக விருப்பங்களை பூர்த்தியாகும் வகையில் எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கின்றார். சர்வ வல்லமையுடைய சோ அந்த லாஸ்ட் லைனை திருப்பி படிங்க. எல்லா உயிர்வாளிகளின் உன்னத தந்தையான பகவான் அவர்களது சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. ஆனால் அவர்களது லௌகீக விருப்பங்கள் பூர்த்தியாகும் வகையில் எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். இது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த தந்தையாக, உயிர்வாளிகளின் உன்னத தந்தையாக திகழ்கிறார். ஏனென்றால் அனைவருக்கும் சுதந்திரம் இருக்கிறது. சோ பக்தி வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஆன்மீகம் வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? நீங்க என்ன சொன்னாரு? அந்த சுதந்திரத்தை பறிக்காமல் தலையிடுவதில்லை. ஆனால் அவர்களது லௌகீக விருப்பங்களை, அவர்களது பௌதிக விருப்பங்கள், எந்த விருப்பங்களும் பூர்த்தி செய்வதற்காக வழியை வகுக்கிறார். ஒரு ஜெயில் மாதிரி, தப்பு செஞ்சவன்லாம் வந்து சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லாம அவங்களுக்கு ஒரு சான்ஸ் தராங்க. ஓகே இந்த ஜெயில போடுங்க, அவனுக்கு என்ன தேவையோ கொடுக்கலாம், அவன் திருந்துவான். அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து அந்த சிறந்த தந்தையாக திகழ்கிறார். அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்தை பறித்து கொள்ளாமல் அதற்கான ஃபெசிலிட்டி, அதற்கான வாய்ப்பு வசதிகளை செய்து கொடுக்கிறார். இந்த பௌதிக உலகத்தை உருவாக்குனதே அதற்காக தான். இந்த பௌதிக உலகத்தை உருவாக்குனதே ஒரு ரீஃபார்மேஷன் சென்டர் மாதிரிதான். சோ அதனால வந்து மக்கள் வந்து கிருஷ்ணரிடம் சரணடையவில்லை, நான் தேவரை வழிபட போறேன். ஓகே பரவாயில்ல. அந்த இதயத்தில் அந்த ஈர்ப்பை தரக்கூடிய அந்த ஸ்ரத்த, அந்த நம்பிக்கையை யாரு குடிக்கிறார்? கிருஷ்ணர் தராரு. அதை புரிஞ்சுக்கணும். ஓ எனக்கு வந்து ஒரு தேவர் மேல ரொம்ப ஈர்ப்பா இருக்கு, அது எப்படி வந்தது? பிறக்கும் போதே வந்ததா? இல்ல, அது யாரு கொடுத்தா? கிருஷ்ணர் கொடுக்கிறார். ஏன்? அவருதான் பரமாத்மாவாக உங்க இதயத்தில் சீற்று கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியாத ஆசை ஒன்றும் இல்லை, அவருக்கு தெரியாத உங்க பிளான் ஒன்றும் கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பரமாத்மா எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், உங்கள் இதயத்திலும் சீற்று கொண்டிருக்கிறார். படிங்க மாதாஜி. சர்வ வல்லமையுடைய கடவுள் ஜட உலகை அனுபவிப்பதற்கான வசதிகளை கொடுத்து அதன் விளைவாக மாயையின் வலையில் உயிர்வாளிகளை விழச் செய்வது ஏனென்று சிலர் வினவலாம். பதில் என்னவெனில், பரமாத்மா இத்தகைய வசதிகளை கொடுக்காவிடில் சுதந்திரம் என்பதற்கு அர்த்தமில்லை. எனவே ஒவ்வொருவருக்கும் அவரவரின் விருப்பப்படி பூரண சுதந்திரத்தை கொடுக்கிறார். ஆனால் அவரது இறுதி அறிவுரை நாம் பகவத்கீதையில் காண்கின்றோம். ஒருவன் எல்லாவற்றையும் துறந்து முழுமையாக அவரிடம் சரணடைய வேண்டும். இதுவே மனிதனை மகிழ்விக்கும். இங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து இங்க வந்து ஒரு கேள்வி, ஒரு வினா, ஒரு விடை, ஒரு வினா இருக்கிறது. இங்க
எதற்காக வந்து என்னை வந்து இந்த மாதிரியான மாய சக்தியில போட்டு சூழ்ச்சியில போட்டு எனக்கு வந்து சித்திரவதை பண்ணி எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து ஃபெசிலிட்டி தராரு. அதுக்குதான் இண்டிபெண்டன்ஸ். சுதந்திரம் என்றால் என்ன? எனக்கு விருப்பத்தை போல நான் வாழணும் அப்படின்னா அதான சுதந்திரம். நான் சொல்றபடிதான் வாழணும், அது வந்து சுதந்திரம் கிடையாது. சோ என்னதான் எல்லாமே கொடுத்தாலும் சுதந்திரமாக ஒருவன் முடிவு எடுக்க வேண்டும். என்ன? சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜா. அனைத்தையும் துறந்து கிருஷ்ணரிடம் தானாகவே சரணடைய வேண்டும். புத்திசாலித்தனம்னா நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, கிருஷ்ணர் சொல்றாரு சரணடையலாம். இல்லைன்னா பகுனாம் ஜென்மனாம் அந்தே, பல பல பிற்பல பிறவிகள் எடுத்து ஒருவன் ஒரு முடிவுக்கு வருகிறான். ஓகே, கிருஷ்ணரிடம் சரணடையணும் இல்லைங்களா? சோ அது வரையும் அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறார் கிருஷ்ணர். சோ அதுதான் வந்து சுதந்திரம். சுதந்திரத்தை பறிக்காமல் வசதிகளை கொடுத்து தானாகவே அன்பாகவே கிருஷ்ணரிடம் சரணடைவது, அதுதான் பக்தி. அடுத்து படிங்க. சாதாரண உயிர்வாளிகள், தேவர்கள் இருவருமே பரமபுருஷ பகவானின் விருப்பத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். எனவே உயிர்வாளி தனது விருப்பத்தின் மூலம் மட்டும் தேவர்களை வழிபட முடியாது. தேவர்களாலும் பரமனின் விருப்பமின்றி எந்த வரத்தையும் அளிக்க முடியாது. முழுமுதற் கடவுளின் விருப்பமின்றி புல்லும் அசையாது என்று கூறுவர். பொதுவாக ஜட உலகில் துயரப்படுபவர்கள் வேத இலக்கியங்களின் வழிகாட்டலின்படி தேவர்களிடம் செல்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு குறிப்பிட்ட பொருளை விரும்புபவர் அதற்குரிய தேவரை வழிபடுவர். உதாரணமாக, நோயுற்றவன் சூரிய தேவனை வழிபடுமாறு பரிந்துரைக்கப்படுகின்றான். கல்வியை விரும்புபவன் கல்வியின் தேவதையான சரஸ்வதியை வழிபடலாம். அழகான மனைவியை நாடுபவன் சிவபெருமானின் நாயகியாகிய உமாவை வழிபடலாம். இவ்விதமாக வேத சாஸ்திரங்களில் பல்வேறு தேவர்களை வழிபடுவதற்கான பல்வேறு முறைகள் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. ஓர் உயிர்வாளி ஒரு குறிப்பிட்ட வசதியை அனுபவிக்க விரும்புவதால் அதற்கான குறிப்பிட்ட தேவரிடமிருந்து அந்த வரத்தினை பெறுவதற்கான பலமான ஆசையை பகவான் தூண்டுகின்றார். அதன் மூலம் அவன் அவ்வரத்தினை வெற்றிகரமாக அடைகின்றான். ஒரு குறிப்பிட்ட தேவரை நோக்கி ஓர் உயிர்வாளிக்கு இருக்கும் பக்தி மனப்பான்மையையும் பரம புருஷனால் ஏற்படுத்தப்படுவதே ஆகும். கிருஷ்ணரே பரம புருஷர். அவரே எல்லா உயிர்வாளிகளின் இதயங்களிலும் வாழும் பரமாத்மா என்பதால் குறிப்பிட்ட தேவர்களை வழிபடுவதற்கான ஆர்வத்தை அவரே மனிதர்களுக்கு அளிக்கின்றார். தேவர்களால் அத்தகு கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி, முடிச்சிருங்க. ஓகே. தேவர்களால் அத்தகு ஆர்வத்தினை ஏற்படுத்த முடியாது. பரம புருஷனுடைய விஸ்வரூபத்தின் பல்வேறு அங்கங்களே தேவர்கள். எனவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை. வேத சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள பரமபுருஷ பகவான் பரமாத்மாவின் உருவில் தேவர்களது இதயத்திலும் அமர்ந்துள்ளார். எனவே ஜீவாத்மாவின் ஆசைகளை பூர்த்தி செய்ய தேவர்கள் மூலமாக அவர் ஏற்பாடு செய்கின்றார். ஆனால் ஜீவாத்மா தேவர்கள் ஆகிய இருவருமே பரமனின் விருப்பத்தை சார்ந்தவர்களே, சுதந்திரமானவர்கள் அல்ல. இங்க வந்து இதுல அந்த மேல போங்க பிரபு, இந்த பேராகிராஃபோட ஸ்டார்டிங் போங்க. சாதாரண இல்ல செகண்ட் பேராகிராஃப் கீழே சாரி இன்னும் கொஞ்சம். ஓகே. சாதாரண உயிர்வாளிகள் தேவர்கள் இருவருமே பரமபுருஷ பகவானின் விருப்பத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். எனவே உயிர்வாளி தனது விருப்பத்தின் மூலம் மட்டும் தேவர்களை வழிபட முடியாது. தேவர்களால் பரமனின் விருப்பமின்றி எந்த ஒரு வரத்தையும் அளிக்க முடியாது. சோ இது வந்து
அதாவது வந்து கிருஷ்ணர் வந்து நடுத்தனம் மத்தியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜீவராசி ஒரு தேவர்களை வழிபடுவதற்கான ஆசையை பூர்த்தி செய்வது கிருஷ்ணர். அதே போல ஒரு தேவர் தன் வரத்தை பூர்த்தி செய்வதற்கான காரணம் கிருஷ்ணர். சோ ரெண்டுமே வந்து கிருஷ்ணரோட சாங்ஷன், பரமாத்மாவோட சாங்ஷன் இல்லைன்னா நடக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஜீவராசி ஒரு தேவர்களை வழிபடுவதற்கான ஈர்ப்பை ஏற்படுத்துவது, அந்த நம்பிக்கையை தருவது கிருஷ்ணர். அதே போல் அந்த தேவர்கள் தன் வரத்தை பூர்த்தி செய்வதற்கான பிளெஸிங், அந்த பெனிடிக்ஷன், அந்த பவர் எங்கிறது அதுவும் கிருஷ்ணர். சோ எல்லாருமே வந்து சாதாரண உயிர்வாளிகள் மற்றும் தேவர் இருவருமே பரமபுருஷ பகவானின் விருப்பத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். சோ இது வந்து கிருஷ்ணரோட ஒரு சிஸ்டம். ஏன் வந்து அப்ப டெமிகாட் தர, அதுதான் வந்து சுதந்திரம். ஜீவாத்மாக்கள் தானாக ஒரு கட்டுப்படுத்த, அதாவது வந்து ஃபோர்ஸ் பண்ணாம சரண்டர். ஓகேங்களா? ஏதாவது questions இருக்கா? Anyone have any questions? Srividya Yes, Mataji, Prabhu. you answer. Yes. Yes, Prabhu. Prabhu, if we surrender to Krishna, how is this independence changing in the Swatandram eppadi maarudu when we take shelter of Krishna, surrenderance? That is the natural position of a jiva. அதுதான் வந்து உண்மையான நிலை. நம்மளோட நிலை என்ன? ஜீவேர ஸ்வரூபோ ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். சோ கிருஷ்ணரிடம் சரணடைவது ஒரு ஒரு குழந்தை அம்மாவோட போறது மாதிரி. அது வந்து ஒரு நேச்சுரல் வந்து இது. So we will feel more happy. We think, oh, my independence will go away if I surrender to Krishna. அப்படி கிடையாது. Our independence is dependent on Krishna. That is our independence. ஒரு முழுமையான சுதந்திரம் என்றால் கிருஷ்ணரை நம்பி வாழ்வது. அதுதான் முழுமையான சுதந்திரம். சோ அவர் இண்டிபெண்டன்ஸ், அங்கதான் வந்து நம்ம சுதந்திரத்தை அடைகிறோம். Okay, it's like sorry. Yes. No, I'm just trying to understand, Prabhu. It's like child dependent on mother, no? So there is no need to think or worry about anything. So there is not even a question of independence. We are fully taken care of. Okay. Correct. There is fear. There is no fear. Okay, Prabhu. Hare Krishna. ஓகே, சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்த வாரம் வசனம் 20, 21, 22, 23 4 வசனம் 20, 22, 23 இந்த 4 வசனம் வந்து தேவர்களின் வழிபாடு, சரண்டர் டு டெத், இதுதான் வந்து பேசுறாங்க. ஓகேங்களா? சோ நம்ம என்ன பண்றோம்னா, நீங்க வந்து ஒரு டேப்லர் கால் எல்லாரும் வந்து ஒரு வந்து ஒரு எழுதலாம். இந்த சைட்ல வந்து டெமிகாட் வர்ஷிப், தேவர்கள் வழிபாடு, இந்த சைடு கிருஷ்ண வழிபாடு. இதுக்கான வித்தியாசம் என்ன? இல்ல என்ன இதுல எப்படி மக்கள் இதுல இருப்பாங்க, இதுல வந்து எப்படி வந்து மக்கள் அப்ரோச் கிட்ட போறாங்க, டெமிகாட் கிட்ட போறதுனால என்ன பிரச்சனை, இந்த மாதிரியான டேப்லர் காலம் எல்லாருமே பண்ணோம். சோ 20, 21, 23 நீங்க வந்து நம்ம Prabhu, voice is interrupting, Prabhu. Can you repeat, please? ஆமா பிரபு, ஏதோ இதுவா இருக்கு பிரபு, ரொம்ப ஃபீபிளா Disturbance. இருக்கு வாய்ஸ். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது பிரபு. இப்ப இன்டரப்ஷனா இருக்கா? இப்ப இன்டரப்ஷன் இல்ல பிரபு. Fine, Okay. fine, Prabhu. சோ நான் என்ன சொல்றேன்னா 4 வசனம் திரும்பி வருது பிரபு. ஓ அப்படியா? எல்லாருமே மியூட்ல இருக்காங்களா?
ஓகே, இப்ப கேக்குதா ஒழுங்கா? சொல்லுங்க பிரபு. சோ நான் என்ன சொல்றேன்னா 4 வசனம் 20, 21, 22, 23 இது 4 வசனம் வந்து தேவர்கள் வழிபாட பத்தி பேசுறாங்க. கிருஷ்ணர் தான் பேசுறாரு. சோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு டேப்லர் காலம், இந்த சைடு வந்து தேவர்கள் வழிபாடு, இந்த சைடு வந்து கிருஷ்ண வழிபாடு, இல்லைன்னா வந்து ஒரு பேராகிராஃப், இல்லைன்னா நீங்க என்ன எழுதுனா எதுக்காக மக்கள் வந்து தேவர்களை வழிபடுறாங்க, அதனால என்ன பலன், என்ன நன்மை, என்ன கெடுதல், அதுக்கப்புறம் கிருஷ்ண வழிபாடு ஏன் பண்றாங்க, டிஃபரன்ஸ் என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் டெமிகாட் வர்ஷிப் அண்ட் கிருஷ்ண வர்ஷிப், எதனால போறாங்க. நீங்க அந்த வசனம் மொழிபெயர்ப்பு படிச்சாலே போதும், அதுலயே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும். பொருளுரை படிச்சீங்கன்னா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சோ இது வந்து நீங்க எழுதுங்க இந்த ஒரு வாரத்துல 4 வசனம்னா இதுல ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மீட் பண்ண போற மக்கள் வந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. ஏன் நீங்க வந்து கிருஷ்ணரை மட்டும்தான் வழிபடணும்னு சொல்றீங்க, ஏன் வந்து நீங்க வந்து தேவர்களை வழிபட எதுக்கு வந்து நீங்க வந்து வெறுப்பு காட்டுறீங்க, அந்த மாதிரியான ரொம்ப அவங்கள வந்து புண்படுத்துற மாதிரி இல்லாம கேள்வி கேட்பாங்க. மக்கள் கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. எதனால வந்து எல்லாம் சோ நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். தேவர்கள் அவங்களோட வேலையை பண்றாங்க. யாருமே வந்து நம்ம வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல, வந்து கீழ்த்தட்டமா பேசல, இவங்க எல்லாம் வேஸ்ட் அப்படிலாம் கிடையாது. இது வந்து நம்ம அறிவு மூலமாக புரிஞ்சுக்கிறோம். அவங்களவங்க பொசிஷன் என்ன, அவங்களோட வரம், அவங்க என்ன வரம் தராங்க, அவங்களை எப்படி நம்ம வந்து அணுகணும், எப்படி வந்து யாருக்கு வழிபாடு நம்ம கொடுக்கணும். சோ இந்த மாதிரியான புரிதல், நம்ம புரிதலை வைத்து கொண்டு நம்ம அந்த சடங்குகளை செய்கிறோம். அதான் நம்ம வந்து கண்மூடித்தனமாக இவங்கெல்லாம் வேஸ்ட், இவங்கெல்லாம் வந்து தேவர்கள், இவங்களெல்லாம் வந்து நம்ம வீட்டிலே வைக்கக்கூடாது, அப்படி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மூடத்தனமான ஒரு கீழ்த்தனமான ஒரு பிளைண்டா நம்ம பண்றதுல நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். பகவத்கீதா பேசிஸா ஸ்கிரிப்சர் பிரமாணம், பிரமாணம் வந்து ப்ரூஃப் வந்து இந்த ஸ்கிரிப்சர்ஸ், சாஸ்திர பிரமாணம், சாஸ்திரத்தின் மூலமாக நம்ம அப்ப பேசலாம்ல. கிருஷ்ணர் இப்படி சொல்றாருங்க பகவத்கீதால, நான் சொல்ல, நம்ம வந்து நம்ம கண்மூடித்தனம் நான் எங்க காதுல கேட்டு நான் சொல்ல. கிருஷ்ணர் தெளிவா சொல்றாரு எப்படி வேலை செய்து எதுக்காக தேவர்கள் இருக்காங்க, அவங்க வழிபடுறதுனால யாரெல்லாம் வழிபடுவாங்க, எந்த குணத்துல இருக்கவங்க வழிபடுவாங்க. சோ இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் நம்ம ஏதுனா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது, நம்ம 4 பேர்கிட்ட பேசும்போது நம்ம வந்து தெளிவா பேசலாம். அவங்களை புண்படுத்தாமல் தெளிவாக சாஸ்திர பிரமாணம் மூலமாக பேசலாம். ஓகேங்களா? இது எல்லாரும் பண்ண முடியுமா? ஓகே, சோ தேங்க்யூ வெரி மச். சாரி 2 வாரமா நம்ம பண்ண முடியல, ரொம்ப மன்னிக்கவும். நான் கொஞ்சம் டிராவல்ல இருந்தேன். சோ அடுத்த வாரம் டெஃபினெட்லி சேம் டைம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Thank you, Ji. Prabhu. ஹரே கிருஷ்ணா சச்சின். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. Thank you, Prabhu.